பிரின்சிபலும் எல்லா கிளாஸ்க்கும் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாரு. அவரும் பிடி வாத்தியாரும் சேர்ந்து எல்லா கிளாஸ்க்கும் போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 சேரும் சேர்ந்து எல்லா கிளாஸ்க்கும் போய் செக் பண்றாங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு வெளில தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருப்பான். அப்ப பக்கத்து கிளாஸ் பசங்களோட பேக் எல்லாம் சார் செக் பண்றதை பாக்குறான். உடனே அந்த செக் புக்கை தான் செக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வேகமா கிளாஸ்க்கு வரான். இந்த புக்கு எங்கேயா ஒளி வைக்கிறா சார் தேடுறாங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோ ரொம்பவே பயந்துறாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. பொண்ணுங்க பேக் செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். பொண்ணுங்கெல்லாம் செக் பண்ண மாட்டாங்கடா, பசங்களை மட்டும்தான் சொல்றாரு. அப்ப ஹீரோ அவரோட லவர் பொண்ணு கிட்ட அந்த புக்கை எடுத்து கொடுத்துறாரு. அந்த பொண்ணு என்னன்னு கேட்கறா, இது நாவல் தான், நீ வச்சுக்கோ, நான் போகும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ சாருங்க 2 பேரும் கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. எல்லா பசங்களோட பேக்கிங் செக் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வெளில போறாங்க. அப்போ அந்த கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்த டீச்சர் பொண்ணுங்க பேக்கிங் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ சார்லாம் போய் பொண்ணுங்க பேக்கிங் செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்தா யார்கிட்டயுமே அது இல்லைன்னு தெரியுது. அந்த சார்லாம் வெளில போயிடுறாங்க. அப்போ ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமா இருக்கு, புக் எங்க போச்சுன்னு சொல்லிட்டு. அப்பதான் ஹீரோயின் டேபிள் மேல பெண்ணை வச்சு தட்டி காட்டுறா. பார்த்தா அந்த பொண்ணு பபுள் டாம் வச்சு டேபிள் கீழே ஒட்டிட்டு இருப்பான். வெளியே வந்தோடனே புக்கை கொடுத்து ஹீரோ பலான்னு ஒரு கண்ணத்துல அறிஞ்சிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறான். இப்போ ஹீரோ அவன் ஃப்ரெண்டு எங்கேயாச்சும் படிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தனியான எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு இந்த புக்கை நீ இன்னைக்கு ஒரு நாள் எடுத்துட்டு போயிடுறான், எங்க வீட்டில் 10 பேர் இருப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான். ஹீரோ ஒரு வீட்டுக்கு வந்து புக் எடுத்துட்டு போறாரு. அப்போ அந்த புக்கு திடீர்னு தொலைஞ்சு போயிடுது. அது எங்கெங்கேயோ தேடி பார்க்கறாரு. கடைசியா பார்த்தா பக்கத்து வீட்டை அந்த புக் எடுத்துருப்பாங்க. அந்த பையன் கிட்டே கொடுத்துருவாங்க. இப்போ ஹீரோ அந்த புக்கு கையில என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கோயில் வண்டியில போட்டு ஸ்கூலுக்கு வந்துருவாரு. இந்த விஷயத்தை ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்னு ஃப்ரெண்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவான். இதேண்டா கோயில் வண்டியில போட்டா ஊருக்கே தெரிஞ்சிடும், நம்மளை கண்டிப்பா கொண்டுருவாங்க, மரியாதை போய் புக் எடுத்துட்டு வந்து சாமி கண்ணை குத்திடுறான். உடனே ஹீரோவும் பயந்துட்டு வேகமா கோயில் வண்டிக்கு போய் எடுக்கலான்னு போறாரு. அதுக்குள்ள பூசாரி அந்த புக் எடுத்து போய் தர்மகத்தா கிட்ட கொடுத்துறாரு. தர்மகத்தா ஊருக்குள்ள தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், நான் தூக்கி போட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. போற வழியில தர்மகத்தா ஒரு சண்டையை சமாதானப்படுத்திட்டு போற. அப்ப அந்த பையன் அவரோட வண்டியில இருந்து புக் எடுத்துருவான். இப்போ ஹீரோ புக் எடுத்து வேகமா படிக்கிற மேலே ஏறி ஓடி வருவாரு. அப்ப எதிரில் வந்து ஒரு பையன் இடிச்சிருவாரு. அந்த பையன் தான் அந்த புக்கை வாங்கி வாடகை கூட்டவனா இருப்பான். அந்த புக்கை கீழே பார்த்தோன்னா கோவம் வந்துடும். 2 பேரும் இப்போ வேகமா சண்டை போட ஆரம்பிச்சுப்பாங்க. அவங்க சண்டை போடுற சத்தம் ஸ்கூலுக்கே தெரிஞ்சு எல்லா மிஸ் அங்கே வந்துருவாங்க. இப்போ எதுக்காக அவங்க சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பார்க்கறதுக்காக வருவாரு. அப்பதான் செக்ஸ் புக்கு கீழே கிடக்கிறது தெரியும். இதை பார்த்தோன்னே இந்த 2 பசங்களையும் ரொம்ப அசிங்கப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் வர வச்சிருவாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேர்கிட்டே ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து மைக் முன்னாடி படிக்க வச்சிருவாங்க. என் புள்ள பண்ண தப்புதான்னு சொல்லிட்டு. அம்மா அப்பா 2 பேரும் படிக்கிறத பார்த்துட்டு அந்த 2 பசங்களுக்கும் மனசு விட்டு போயிடும். அந்த புக்கை ஸ்கூல்ல இருக்க எல்லா மேலேயும் வச்சு அந்த பசங்களையும் எரிக்க வச்சிருவாங்க. இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கெஸ்டா வந்து ஒரு சார் சொல்லிட்டு இருப்பாரு. அதனால செக்ஸ் எஜுகேஷன் ரொம்பவே முக்கியம். நான் பயாலஜி படிக்கும்போது எங்க டீச்சர்லாம் எங்க செக்ஸ் பாடத்தை பத்தி எடுத்ததே இல்லை, உங்க டீச்சர் எடுத்தாங்களான்னு கேட்கறாரு. இப்ப இருக்க பசங்க அதை எடுக்கலன்னு சொல்றாங்க. செக்ஸ் எஜுகேஷன் புரிஞ்சிருந்தா நாங்க அந்த புக்கெல்லாம் வாங்கிக்க மாட்டோம். அதனால இதுக்கப்புறம் ஒரு பசங்களுக்காக இதை பத்தி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த சார் அங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு.